பிரைஸ் லார்ட். இந்த நாள் தியானத்துக்காக எடுத்துக்கிற வேத பகுதி யோவான் 3வது அதிகாரம் 36வது வசனம். யோவான் 3:36. யோவான் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த வேத பகுதியை தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். ஆமேன். நாம் பல நேரங்களில் என்ன நினைக்கிறோம், இது புதிய ஏற்பாடு காலம், தேவனுடைய கிருபையின் காலம். ஆகவே தேவனுடைய கோபம் நம்ம மேலே இல்லை, நம்மளோட தேவனுடைய கிருபை தான் நம்ம மேலே அதிகம் இருக்கிறது என்றபடியாய். ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். எப்போ? குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருப்பான். குமாரனை விசுவாசியாதவனோ. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை விசுவாசிக்கிற காரியத்தில் நமக்கு குறைவு. ஆமென். கர்த்தரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற காரியத்தில் குறைவு இருக்குமானா தேவனுடைய கோபம் நம்ம மேல் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இந்த நம்ம பல நேரங்களில் நினைக்கிறோம், இதெல்லாம் தேவன் மேலே வைக்கிற விசுவாசத்தில் குறைவு வர்றதுனால தேவனுடைய கோபம் வந்துடுமா? ஆமென். அது எப்போ எப்படி வரும், எந்த மாதிரி தேவனுடைய கோபம் எந்த மாதிரி ரூபத்தில் இருக்கும், அல்லது என்ன காரியத்தை செய்கிற போது தேவனுடைய கோபம் நம்ம மேலே வரும் அப்படிங்கிறது நம்ம பல நேரங்களில் அறியாமல் புரியாமல் இருக்கிறோம். ஆமென். அதனால் நம்ம வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகளுக்கு தேவனுடைய கோபத்தினால தான் இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில் இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு புரியறதில்லை. ஆமென். இந்த நாளில் தேவனுடைய கோபம் எப்பெல்லாம் நம்ம மேலே வருங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ஆமென். யோவான் 8:1 என்ன சொல்லுது? யோவான் 8:1. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆமென். இங்கே வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லைன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய கோபம் அவங்க மேலே வராது. எப்போ? ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு. மாம்சத்தின்படி நடக்கிற போது தேவனுடைய கோபம் நம்ம மேலே வரும். இந்த இடத்துலையும் தானே பல நேரங்களில் நமக்கு புரிவதில்லை, தெரிவதில்லை. என்ன காரியம்னா, நான் மாம்சத்தின்படி நடக்கிறேன்னா ஆவியின்படி நடக்கிறேனா அப்படிங்கிறது இது உண்மையிலே எப்படிப்பட்டதுன்னா ஒரு கைத்து மேலே நடக்கிற மாதிரி தான். ஹல்லேலூயா. ஒரு கைத்து மேலே நடக்கிற மாதிரி தான் இந்த காரியத்தை அறிந்து கொள்ளவே முடியும். நான் ஆவியின்படி நடக்கிறேன்னா கொஞ்சம் நான் நடக்கிற காரியத்தில் என் கால் நழுவுச்சுனாலும் ஆமென், அது பாதாளத்தில் கொண்டு போய் விழும். ஹல்லேலூயா. மாமிசத்தில் நடக்கிற ஒரு காரியத்திலையும். அப்போ இங்கே நம்ம தேவனுடைய கோபம் எப்பெல்லாம் வருங்கிறத குறித்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். முதலாவது காரியம், தேவ சித்தத்தை செய்ய மறுக்கிற போது தேவனுடைய கோபம் நம்ம மேலே வரும். யாத்திராகமம் 4:13-14 படிப்போம். யாத்திராகம் 4:13-14. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் மூண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். ஆமென். வசனம் 14 வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் மூண்டவராகி. எப்பொழுது கர்த்தர் கோபம் வந்தது?
ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும். ஆமென். கர்த்தர் மோசேயை அழைக்கிற போது அவருக்கு தெரியாதா? ஆமென். வேறு யாராவது அனுப்புறதுக்கு அவருக்கு தெரியாதா? நீ என்ன அவருக்கு சஜஷன் சொல்கிறது? ஆமென். வேறு யாராவது அனுப்புங்கன்னு நீ யார் சொல்கிறதுக்கு? ஹல்லேலூயா. அவருக்கு உன்னை விட்டால் வேறு ஆள் இல்லைன்னு நினைக்கிறியா? ஆள் இருக்காங்க. ஆமென். ஆனாலும் தேவன் உன்னை தான் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்மளை அழைக்கிற போது நம்ம மோசையை போல எனக்கு பேச தெரியாது, ஆமென், எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னை விட்டுடுங்க என்றபடியா நம்ம சொல்கிறவங்களா இல்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை அது நமக்கு வேறு எந்த விதமான சூழ்நிலையாக இருக்கும். மோசையை போல ஒரு சரீரத்தில் ஒரு பலவீனமாக இருக்கலாம், ஆமென், அல்லது ஒரு குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம பார்க்குற போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே வேறு யாரையாவது அனுப்புங்களேன். இன்னும் ஒரு படி போய் மேலே போய் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஆண்டவரே நான் எந்த இடத்துல நின்று எந்த காரியத்தை செய்யணும்னு இருக்குதோ அந்த இடத்துக்கு ஆண்டவரே வேறு யாரையாவது நீங்கள் ஏற்படுத்துங்க என்றபடியாக நான் ஜெபிச்சுக்கிறேன். ஹல்லேலூயா. எப்படி? நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த இடம் வேக்கண்ட்டுன்னு தெரியும், இந்த இடத்த ஒரு காரியம் தேவனுடைய காரியம் நடக்கணும்னு தெரியும். ஆனால் எனக்கு இப்போ முடியாது, வேறொரு ஆளை நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க, நான் அதுக்காக ஜெபிச்சுக்கிறேன். ஹல்லேலூயா. அங்கே வேதம் என்ன சொல்லுது? அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் மூண்டவராகி என்று வேதம் சொல்லுகிறது. பல நேரங்களில் தேவனுடைய சித்தம் என்னங்கிறது, அதாவது சித்தத்தை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோன்னே நினச்சி நம்ம ஏமாந்து போகிறோம். எப்படி? தேவனுடைய காரியத்தையோ தேவனுடைய சித்தத்தை தான் நானும் என் வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்றபடியாகவே நம்ம ஏமாந்து போகிறவங்களாக இருக்கிறோம். எங்கே? மத்தேயு 7:21 படிப்போம். எல்லாம் அறிஞ்ச வசனம் தான், படிப்போம். மத்தேயு 7:21 முதல். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆமென். இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கோட என்ன நினப்பாக இருக்கும்? நான் ஒருத்தருக்கு ஜெபிக்கிற போது அவங்களுக்கு அற்புதம் நடக்குது, வியாதி சுகமாகுது, பேயிலேருந்து விடுதலை, தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறாருங்கிற போது அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க? நான் தேவனுடைய சித்தத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே உண்மை என்ன சொல்லுது? வேதம் என்ன சொல்லுது? அக்கிரம சிந்தைக்காரர்களே அகன்று போங்கள் என்றபடியாய் தேவனுடைய சித்தத்தை செய்யணும். ஆமென். நீ இந்த காரியத்தெல்லாம் செய்கிற, நான் இல்லைன்னு சொல்லல. ஹல்லேலூயா. அது ஆனால் என்னுடைய சித்தம் அல்ல. ஆமென். என்னை கொண்டு நீ மற்றவங்களுக்கு செய்கிற காரியம் அவர்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, என்னை மைமைப்படுத்துவதற்காக இருக்கலாம். ஆனால் என் சித்தம் அப்படிங்கிறது வேற ஒன்றை குறித்து இருக்குது. ஹல்லேலூயா. நான் இன்றைக்கி அதுதான் புரிஞ்சுக்கணும். நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து ஓடுகிற காரியத்தில் தேவனுடைய சித்தத்தை தான் நான் செய்கிறவனாக இருக்கிறேனா? ஹல்லேலூயா. இதுதான் தேவன் நம்மள்கிட்ட விரும்புகிற காரியம். தேவனுடைய கோபம் நம்ம மேலே வராமல் இருக்கணும்னா தேவனுடைய சித்தத்தை நான் செய்கிறேனாங்கிறத நான் அறிந்தவனாக புரிந்தவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்தில் என் வாழ்க்கையில் நான் டிஸ்டர்ப் ஆகுறேன். அது சரீரத்திலேயோ ஆவியிலையோ அல்லது குடும்பத்திலேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ இந்த காரியம் எதனால் எனக்கு வந்தது? ஹல்லேலூயா. இது தேவனுடைய கோபமா? அல்லது நான் நடக்க வேண்டிய வழியில் தேவனுடைய சித்தத்திலிருந்து மீறிட்டேனா?
வழி விலகிட்டேனா, ஹல்லேலூயா, நான் யோசித்து பார்க்குறவனாக இருக்கணும். நான் உலக பிரகாரமான ஒரு தீர்வை நோக்கி ஓடுகிறவனாக இல்லாதபடி, ஏன்னா அந்த பிரச்சனையை உலக பிரகாரமான ஒரு தீர்வுனால் தீர்க்க முடிகிற காரியங்கள் இருக்கலாம். ஆமென். இன்றைக்கி அது டைம் பீயிங் தீர்ந்துடலாம், ஆனால் அது நிரந்தரம் அல்ல. ஹல்லேலூயா. அப்போ நிரந்தரமான ஒரு தீர்வு எனக்கு வேணும் அப்படின்னா நான் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாக இருக்கணும். ஆமென். ரெண்டாவது காரியம், சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவருக்கு எதிராக தேவனுடைய கோபம் இருக்கும். ரோமர் 2:8 பாருங்கள். ரோமர் 2:8. ரோமர் 2:8 சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்பட்டுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். ஆமென். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுவதற்கோ உக்கிரமான கோபாக்கினை வரும். ஹல்லேலூயா. இப்போ இந்த நாளில் நம்ம நியூஸில் கேள்விப்படுறோம். ஆமென். உண்மைக்கு மாறாக ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு வீட்டில் 100 கோடிக்கு மேலே பணம் எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்க? ஒரு ஜட்ஜு அவர் வீட்டில் இவ்வளவு பணம் எப்படி வந்தது? ஆமென். ஒரு உண்மையாக நேர்மையாக நடக்க வேண்டிய ஒருத்தர் எந்த அளவுக்கு இது எதனால் வந்திருக்குன்னு நம்ம நினைக்கிறோம்? தீர்ப்பு சொல்லுகிற காரியத்தில் அவர் கொஞ்சம் விலகி செய்கிற காரியத்தினால வந்த பணம் தான் இதெல்லாம். ஆமென். யாரை நம்பணுமோ, யார் எல்லா சோர்ஸ்லையும் முடிவில்லைன்னு நினச்சி ஒரு கோர்ட்டில் தான் இந்த காரியங்கள் நிச்சயமாக முடியும், ஒரு நீதி கிடைக்கும்னு மக்கள் நினச்சிருக்கிற அந்த ஒரு உச்சக்கட்ட இடத்துல இருக்கிற அவர் வீட்டில் இவ்வளோ பணத்தை அவங்க எடுக்கிறாங்க. ஆமென். இது சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்பட்டபடியினால் வந்தது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவங்க மீது தேவனுடைய கோபம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே ரோமர் 1:18 படிப்போம். ரோமர் 1:18 சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்குகிற மனுஷனுடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்துக்கு விரோதமாய் தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. சோதோம் கொமோரா அப்படிதான். லோத்தோட வீட்டை சுற்றி எல்லா அநியாயக்காரன் அக்கிரமக்காரன் எல்லாம் சுற்றி நிற்கிறான். ஆமென். வானத்திலிருந்து கோபம் இறங்குகிறது, தேவனுடைய கோபம் இறங்குகிறது என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆமென். இன்னுமா 1 சாமுவேல் 12:15 பாருங்க. 1 சாமுவேல் 12:15. 1 சாமுவேல் 12:15 நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும். ஆமென். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால், யார்? இஸ்ரவேலர் இப்போ என்ன கேட்குறாங்க? எங்களுக்கு ஒரு ராஜா வேணுங்கிறாங்க. இதுவரையிலும் இஸ்ரவேலருக்கு ராஜா ஆளுகை செய்யல, நியாயாதிபதிகளை வச்சு கர்த்தர் தாமே அவர்களை வழிநடத்தி வந்தார். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்றபடியாய். அப்போ கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாக கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாக இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு காரியம் கர்த்தருடைய சத்தம் என்ன? இந்த காரியத்தை குறித்து நான் கேட்குற ஒரு காரியத்தை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன? ஆமென். நான் அறியாது இருப்பேன். ஆனால் அங்கே வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் கேட்குறதுன்னு பொருட்டு உங்களுக்கு ராஜாவை கொடுக்குறேங்கிறார். ஹல்லேலூயா. இது மாதிரி தான் சில நேரங்களில் தேவன் செய்வார். நம்ம தொடர்ந்து இது வேணும் என்றபடியா நான் கேட்டுக்கிட்டே இருப்பேனே. ஆனால் ஆமென், ஒருவேளை தேவன் கொடுத்துடுவார். அதனால் வர்ற பாதிப்பு பின்னாடி நீ எவ்வளவு தான் கதறினாலும் அது மாறப்போவதில்லை. ஆமென். மாறவே மாறாது. ஹல்லேலூயா. முன்னாடியே நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணுமே.
ஹல்லேலூயா. அந்த கீழ்ப்படுகிற அந்த நேரத்தில் நீ விட்டு விடுவாயானா தேவனுடைய கோபம் பின்னாடி வருகிற போது நீ என்னதான் கதறினாலும், நம்ம நினைக்கலாம் 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கணும், இன்னும் யார் யார் பெரிய பெரிய ஆளுங்கள்ட்டெல்லாம் போய் ஊழியக்காரங்கள்ட்ட போய் நீ தலையை நீட்டி ஜெபிக்கலாம், இந்த பிரச்சனை என்னை விட்டு போகணும்னு. போகவே போகாது. ஹல்லேலூயா. நீ ஆரம்பத்தில் செஞ்ச தப்பு. ஆமென். ஆரம்பத்தில் செஞ்ச தப்பு தேவனுடைய கோபம் உன் மேலே வருது. ஆமென். அவன் இந்த நாளில் எதுக்கு தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவங்களாக இருக்கணும். ஆமென். அநியாயத்துக்கு அப்படின்னா என்ன? தேவனுக்கு விரோதமான காரியத்துக்கு. பல நேரங்களில் எனக்கு அநியாயம்னா தெரியல, அதுதாங்க பிரச்சனை. நான் விரும்புகிற காரியம், நான் செய்கிற காரியம் தேவனுடைய பார்வையில் அநியாயமா அப்படிங்கிறதே எனக்கு தெரியல, புரியல. அல்லேலூயா. அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. தேவனுடைய கோபம் மேலே தான் வரும். ஆமென். 3வது காரியம், கர்த்தரை சோதிக்கிற போது அவருடைய கோபம் நம்ம மேல் வரும். சங்கீதம் 95 9-11 படிப்போம். சங்கீதம் 95 9-11. சங்கீதம் 95 9-11 முடிய. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஆமென். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையை கண்டார்கள். பரீட்சை பார்த்துன்னா சோதித்து. ஹல்லேலூயா. இப்போ கர்த்தரை இவங்க சோதித்தபடினால ஒவ்வொரு இடத்துலையும் எங்களுக்கு ஆண்டவர் கர்த்தர் தண்ணி தருவாரா, எங்களுக்கு காடை தருவாரா, இறைச்சி தருவாரா என்றபடியா ஒவ்வொரு இடத்துலையும் அவர்கள் சோதிக்கிற போது கர்த்தருடைய கோபம் அவர்கள் மீது வருது. ஆமென். ஆனால் காரியம் என்ன? அங்கே பார்த்தீங்கன்னா 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து, 40 வருஷம் அவங்க சுற்றி சுற்றி நடக்க வைக்கிறார். எதுக்கு நடக்க வைக்கிறார்? யார் யாரெல்லாம் கர்த்தரை சோதித்தாங்களோ அவங்க அந்த ஜனமெல்லாம் தானே அவங்க எல்லாம் இறந்து போகணும். அவங்கெல்லாம் வயசாகி என்ன பண்ணணும்? இறந்து போகணும். ஹல்லேலூயா. அங்கே எங்கே யார்? விசுவாசமாக இருந்த காலேப்பு யோசுவா மட்டும்தான் கானானுக்குள்ளே போகிறாங்க. மற்றவங்களுடைய சந்ததி போகுது. ஆனால் யார் யார் அந்த நேரத்தில் கர்த்தரை நம்பலையோ முறுமுறுத்தார்களோ இந்த சந்ததி உள்ளே போகாதபடி 40 வருஷம் சுற்றி சுற்றி நடத்துகிறாரு. இந்த 40 வருஷத்துக்குள்ளே இந்த சந்ததி எல்லாம் முடிஞ்சு போகுது. ஹல்லேலூயா. காரியம் என்ன? அவரை பரீட்சை பார்த்தபடியினாலே. ஹல்லேலூயா. அவரை சோதித்தபடியினாலே. ஏன்? இது எகிப்தில் இருக்கிற போது கர்த்தர் என்னன்னா அற்புதம் செய்தார். 10 வாதைகளை கொடுத்து எகிப்தில் இருக்கிறவங்கள மட்டும் அவங்கள மட்டும் அஃபெக்ட் பண்ணுது. இஸ்ரவேலர் யாரும் தொடவே இல்லை அந்த வாதைகள்லாம். இதெல்லாம் கண்ணார பார்த்தாங்க. சிவந்த சமுத்திரம் 2 பிளக்கிறத பார்த்தாங்க. எவ்வளோ காரியத்தை பார்த்த பிறகும் தானே கர்த்தர் மேலே விசுவாசம் இவங்களுக்கு வரல. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி அதே தான். தேவன் நம்மளை நடத்தி வந்த பாதையை நான் திரும்பி பார்க்குறவனா இருக்கணும். இன்றைக்கி வர்ற ஒரு பிரச்சனைக்கு நான் கர்த்தரை டெஸ்ட் பண்ணுறவனா முறுமுறுக்கிறவனாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். கர்த்தருடைய கோபம் நம்மேல் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10:9 படிப்போம். 1 கொரிந்தியர் 10:9 அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. ஆமென். இங்கே காரியம் பாருங்க. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள். பழைய ஏற்பாடில் எப்பயோ நடந்தது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள், பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல் நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. ஏன் பவுல் இப்படி ஒரு தெளிவாக ஒரு காரியத்தை கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள்னு சொல்லுறாரு? ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் முன்னாடி படித்த வசனம் பழைய ஏற்பாடு வசனம்.
அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள்னுங்குது. ஆமென். அப்போ எப்போ யாரையோ பரீட்சை பார்த்தார்கள்னு நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்காக இங்கே பவுல் என்ன பண்ணுறாரு, அங்கே பரீட்சை பார்த்தது கிறிஸ்துவை தான் பரீட்சை பார்த்தார்கள்ங்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அதே போல வசனம், நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அப்படின்னா என்ன, நீனும் உனக்கு வர்ற பிரச்சனையில் முறுமுறுக்கிறவனாக இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு சொல்லுது. ஆமென். அதில் 10வது வசனம் படிங்க என்னன்னு. அவர்களில் சிலர் முறுமுறுத்து ஆமென் சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். ஹல்லேலூயா. நீங்களும் முறுமுறுக்காதிருங்க. பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் நம்ம எப்படி ஒரு பிரச்சனையை பார்க்குறோமோ அதை விட கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு வர்ற பிரச்சனைக்கு நான் எவ்வளவு வேதனைப்படுறேனோ, எவ்வளவு அந்த பிள்ளையை காப்பாற்றணும், விடுதலை ஆக்கணும்னு நான் நினைக்கிறேனோ, அதை விட கர்த்தர் என் பிள்ளைக்கா இருக்கட்டும் எனக்கா இருக்கும் பிரச்சனையை அவர் அதை விட கவனிக்கிறவராக இருக்கிறார், அதை விட ஆதங்கப்படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் ஏன் கவலைப்படணும்? ஆமென். நான் ஏன் முறுமுறுக்கணும்? தேவன் அதை காண்கிற தேவனாக இருக்கிறாரே. ஆமென். என்னாகமம் 14:2-3 வசனங்களை படிப்போம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். ஆமென். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனாமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். ஆமென். இப்படி பலர் திரும்பி போகிறவங்க இருக்கிறாங்க. எப்படி? தேவன் ரட்சித்து சபைக்கு கொண்டு இணைச்ச பிறகு வர்ற பிரச்சனையை பார்த்து நான் இங்கே சபைக்கு என்ன பிரயோஜனம்? வர்ற கஷ்டங்கள் பிரச்சனையில் நான் செத்து போனாலும் பரவாயில்லையே, அல்லது மீண்டுமா நான் எகிப்துக்கு போனாலும் பரவாயில்லையே. ஹல்லேலூயா. மீண்டுமாய் பழையபடியாய் பழைய காரியத்துக்கு போயிருந்தாலும் நான் நல்லா இருந்திருப்பேனே. ஹல்லேலூயா. நீ அங்கே போயிருந்தால் தான் தெரியும் என்ன ஆயிருப்பேன்னு. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் உன்னை ரட்சித்து இங்கே கொண்டு சேர்த்தது தேவன் உன்னை காப்பாற்றும்படிக்காய், உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்காய். ஹல்லேலூயா. அப்போ ஒரு சில பிரச்சனையை பார்த்து நான் பழையபடி இருந்தால் பரவாயில்லையே என்றபடியாக சொல்லுகிற காரியம் கூடாது. ஆமென். இது தேவனுக்கு ஒரு அருவருப்பான காரியம், தேவனை நோக்கி முறுமுறுக்கிற காரியம். இந்த காரியத்துக்கு தேவனுடைய கோபம் நம்ம மீது வரும். 4வது காரியம், திக்கற்றவர்களுக்கு அநியாயம் செய்தல் தேவனுடைய கோபம் வரும். யாத்திராகம் 22:24 படிப்போம். யாத்திராகம் 22:24. யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 22 முதல் 24 முடிய வசனங்கள். விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும்போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் உண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள். ஆமென். திக்கற்றவர்கள் கேட்கறதுக்கு இவங்களோட சொத்துக்களையோ இவங்களோட பிரச்சனையோ இவங்க காரியத்தையோ நம்ம செய்கிற போது இவங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்லை என்றபடியா தைரியமாக செய்கிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவங்க மீது தேவனுடைய கோபம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அது ஒரு அடி நிலத்தை பிடிச்சிக்கிறதா கூட இருக்கலாம். ஆமென். எந்த ஒரு காரியமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. அப்படியா பலர் அவங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை என்றபடியாக இருக்கிற போது அவங்களுக்கு அநியாயத்தை செய்கிறதுக்கு தைரியமாக செய்கிறவர்களாக இருக்கிறார். ஆமென். அவங்களுக்கு கர்த்தர் பார்க்குறாருங்கிற பயம் இல்லை. ஆமென். கர்த்தர் பார்க்குறாருங்கிற பயம் கொஞ்சம் கூட இருக்கிறது இல்லை. இத்தனைக்கும் அவங்களும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்களே சில பேர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவங்களாக இருக்கிறாங்க. ஆமென்.
அதான் நான் ஒரு நாள் அப்படியா ஒருத்தவங்க அவங்க கணவர் இறந்துட்டார், பெண் பிள்ளைங்க. அவங்க வீட்டு இடத்த பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்த பிடிச்சிக்கிறார். இப்போ இவர் யார் அப்படின்னா, இந்த இடத்த இது பண்ணுறவர், பைபிள் எல்லாம் நிறையா படித்தவர், ஊழியம் செய்கிறவர். ஹல்லேலூயா. அப்போ நான் ஒரு நாள், நான் அப்போ காலேஜில் படிக்கிற போது பைபிளை படிப்பேன். அதிகப்படியாக எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் பைபிள்லாம் வாசிப்பேன். அப்படிங்கிற காரியெல்லாம் தெரிஞ்சோன்னே அவர் என்ன பண்ணார், அவர் ஏன்னா ஊழியம் செய்கிறவரில் என்னை பார்க்கணுன்னு 2 தடவை வீட்டுக்கு வந்தார். எங்கள் அப்பாவை கேட்டார். நான் அந்த நேரம்லாம் இல்லாமல் போயிட்டேன். அப்போ அவர் போன பிறகு எங்கள் அப்பா சொன்னார், நான் வீட்டுக்கு வந்த பிறகு உன்னை தேடிக்கிட்டு அவர் வந்துக்கிட்டே இருக்கிறார், உங்ககிட்ட ஏதோ பேசணுமா அப்படின்னார். எனக்கு அவரை தெரியும், அவர் என்ன பேச போகிறாரு, வேதத்தை பற்றி தான் பேசுவாருங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் தப்பிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் மாட்டிக்கிட்டேன். அவர் பைபிளில் நிறையா கேள்வியெல்லாம் கேட்டார். அந்த இதில் எனக்கு அப்போல்லாம் அவ்வளோ ஒன்றும் தெரியாது. அப்போ தான் ஏதோ 1-2 வாசனங்களை பைபிளை படிப்பேனே ஒழிய விளக்கங்கள் எதுவுமே தெரியாது. அப்போ நான் என்ன இவ்வளோ இப்படியெல்லாம் கேட்குறாரு என்றபடியாக ஒரு பயத்திலேயே இவர்கிட்டேருந்து தப்பிக்கணுமே என்றபடியாக வீட்டுக்குள்ளே போய் ஒரு ரூம்குள்ளே போய் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இவர்கிட்டேருந்து என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, என்னென்னமோ கேள்வி கேட்குறாரு, எனக்கு ஒன்றுமே தெரியலையே. அப்போ ஆவியானவர் சொன்னார், அவர் முதல்ல பைபிளை வச்சுட்டு அவங்க பக்கத்தில் ஒரு 2-3 அடி இடத்த அவர் பிடிச்சிக்கிட்டார், அந்த விதவை வீட்டில், அதை முதல்ல விட சொல்லு அப்படின்னார். உடனே அவர்கிட்ட சொன்னேன், சரி பிரதர், நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, பைபிள்லாம் வசனம், ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை அங்கே இருக்குது, அது அவங்க இடமா, அதை கொடுத்துட்றது இல்லையா அப்படின்னேன். அப்புறம் ஏன் அவர் வராரு, அதுக்கப்புறம் வரவே இல்லை என்கிட்ட. ஹல்லேலூயா. இப்போ திக்கற்றவர்கள்னு தெரிஞ்சால், அவங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு தெரிஞ்சால், ஆமென், எதை வேணாலும் செய்கிறதா. ஹல்லேலூயா. தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் வரும் என்றபடியாக சொல்லுது. லூக்கா 18:7 பாருங்கள், வசனம் என்ன சொல்லுதுன்னு. லூக்கா 18:7. லூக்கா 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் அவர் கொஞ்சம் நீடிய பொறுமையாக தான் இருப்பார், ஆனால் அவர்களுக்கு நியாயம் செய்யாது இருப்பாரோ. ஹல்லேலூயா. நிச்சயமாக அவர் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய கோபம் அவர்கள் மீது வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இந்த நாளிலே தேவனுடைய கோபம் நம்ம 10 ரூபா நமக்கு நஷ்டமானாலும் பரவாயில்ல. சில நேரங்களில் சில காரியங்கள் அப்படி தான் இருக்குது. ஹல்லேலூயா. நம்மளுடைய இதுதான். ஆமென். அப்போ நஷ்டமானாலும் பரவாயில்ல, தேவனுக்கிட்ட நமக்கு சமாதானம் தேவை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். 5வது காரியம், ஆமென், கர்த்தரை விட்டு விலகி வேறு தெய்வத்தை பின்பற்றுகிற போது கர்த்தருடைய கோபம் நம் மீது வரும். யாத்ராகம் 32 8-10 வரையிலும் படிப்போம். யாத்ராகம் 32 8-10 வரை. யாத்ராகம் 32ஆம் அதிகாரம் 8 முதல் 10 முடிய வசனங்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஆமென். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூழும்படி என்னை விட்டுவிடுங்கிறார் கர்த்தர். எதனால்? அவர்கள் ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு, அதுக்கு என்ன, அந்த கண்ணுக்குட்டியை செஞ்சு அங்கே சொல்கிற வசனம் என்ன, கர்த்தருக்கு பண்டிகை. ஹல்லேலூயா. இதில் தான் நம்ம மிக மிக கவனமாக இருக்கணும். ஆமென். கர்த்தருடைய பண்டிகைன்னு கர்த்தர் பேரை சொல்லி வேற ஒன்றை உயர்த்துகிற காரியம். ஹல்லேலூயா. இதை ரொம்ப நம்ம கவனமாக கவனிக்க வேண்டி இருக்குது. ஆமென்.
ஏன்னா சாத்தானுடைய தந்திரம் என்னன்னா, நம்மளை கொஞ்சம் டைவர்ட் பண்ணி விட்டால் போதும். அதுக்கு ஹல்லேலூயா, முழுசுமாக நம்மளை திருப்பி விடணும்னு அதுக்கு இது கிடையாது. ஏன்னா நம்ம திரும்ப மாட்டோம். ஆமென். முழுசுமாக கர்த்தருக்குள்ளே இருக்கிற நம்ம உடனடியாக கர்த்தரை விட்டு விலகுன்னா நம்ம விலக மாட்டோம். அப்போ உடனடியாக முழுமையாக விலகிறது கூடாத காரியங்கிற போது மெதுவாக தான் வேணால் நவுத்தணும். எப்படி மெதுவாக நவுத்துறது? கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டு பேர் என்ன? கர்த்தருக்கு பண்டிகை. ஹல்லேலூயா. இதை நம்ம புரிஞ்சவங்களாக இருக்கணும். இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறதா? நான் செய்ய போகிற காரியம் கர்த்தரை விட்டு கர்த்தருக்கான நாமத்தில், கர்த்தர் நாமத்திலே ஒரு காரியத்தை செய்கிறேன். ஆனால் அது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கா? ஹல்லேலூயா. ஆமென். நம்ம நல்லா யோசித்து பார்க்கணும். நம்ம இதை யோசிக்கிறதே இல்லை. ஒரு பிரதர் நல்லா ஒரு முறை ஒரு அமௌண்ட்டை என் கையில் கொடுத்தார். பிரதர் ஊழியத்துக்கு வச்சுக்கங்கன்னு சொல்லி. ஆனால் நான் ஜெபிக்கிற போதோ தேவன் அந்த காரியத்தை, அந்த பணத்தை வாங்கும்படியாக சொல்லலை. ஹல்லேலூயா. அந்த பணத்தை வாங்கும்படியாக சொல்லலை. ஏதோ ஒரு காரியம் எனக்கு ஒரு நெருடலாக இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ நான் சொன்னேன், இல்லை பிரதர், இதை நீங்கள் வச்சுக்கங்க, வேறு ஏதாவது ஊழியம், தேவைகள் என்னை விட, என் ஊழியத்தை விட தேவைகள் நிறைந்த ஊழியங்கள் நிறையா வெளியில் இருக்குது. ஆமென். அவங்களுக்கு யாருன்னு பார்த்து நீங்கள் கொடுங்கன்னு. ஏன்னா நான் அவர்கிட்ட அப்படி தான் சொல்ல முடியும். இதை தேவன் என்கிட்ட வாங்காதங்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ என்ன காரியங்கிறது எனக்கு தெரியல. அப்போ நான் என்ன சொல்லுவேன், என்னை விட அதிக தேவைகள் இருக்கிற ஒருத்தருக்கு அதை கொடுங்க. ஆமென். என்றபடியாக நான் அதை அவர்கிட்ட திருப்பி, அதுக்காக ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு திருப்பி கொடுத்துட்டேன். ஆமென். காரியம் என்ன? சத்துரு நம்ம இப்போ ஊழியத்துக்குன்னு கொடுக்குறாங்க. நமக்கு தேவைகள் இல்லாமல் யாருக்கு? தேவைகள் எவ்வளவோ இருக்குது. பணம் கையில் இருந்தாவே தேவைகள் வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது பணம் வந்துடுச்சுனாவே தேவை முளைச்சிடும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குது. அப்போ நான் அந்த காரியத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. ஆமென். எங்கே கொடுக்குறாங்க, எதுக்கு கொடுக்குறோங்கிறதுலையும் கவனம் தேவை. வாங்கிறது மட்டும் இல்லை. ஆமென். வசனம் பழைய ஏற்பாடுலாம் எங்கே சொல்லி, தேவ பிரசன்னம் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துக்கு போய், ஹல்லேலூயா, இது மிக மிக கவனமாக இருக்கணும். ஆமென். நம்ம செலுத்துகிற காரியம் சரியான இடத்துக்கு போகுதா? ஹல்லேலூயா. நம்ம கொடுக்குற உதவி சரியான விதத்தில் இருக்குதா? ஆமென். அப்போ இங்கே ஏன்னா அது அந்த கர்த்தருடைய பேரை சொல்லி தான் நம்மளை ஏமாத்துது. நாங்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறோம் என்றபடியா. ஹல்லேலூயா. நாம் எல்லாத்தையும் நான் குறைவாக நான் பேசலை. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கு என்று கர்த்தருக்கு பண்டிகை என்றபடியா எப்படி அங்கே அந்த காரியங்கள் சாத்தானால் திசை திருப்பப்படுகிறதோ, அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் சில காரியங்கள் கர்த்தருடைய பேரை வச்சு நம்மளை திருப்பப்படும். ஆமென். அது ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக இருக்கும். ஆமென். உண்மையான சரியான ஒரு இடத்துல தேவனுக்காக நம்ம உதவியை பண்ணுறோம், ஆசீர்வாதத்தை கொடுக்குறோம், நம்மளுடைய ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்கிறோம்னா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் மல்கியாவில் சொல்லப்பட்டபடி அது இடம் கொள்ளாமல் மட்டுமாய் நம்மளை ஆசீர்வதிக்கிறவ தான் இருப்பார். ஹல்லேலூயா. இல்லை பிரச்சனைகள் வருது அப்படின்னா நான் யோசிக்கணும். ஆமென். நஷ்டங்கள் வருது, பிரச்சனைகள் வருது, நெருக்கங்கள் வருது அப்படின்னா நான் யோசிக்கிறவனாக இருக்கணும். ஆமென். ரோமர் 1:21 நம்ம படிப்போம், 23 வரையிலும். ரோமர் 1:21 முதல். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. முதல் வசனம் நான் திரும்ப பாருங்க, 21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஹல்லேலூயா. நம்ம தேவனை அறிந்திருக்கிறோம், ஆனாலும் பல நேரங்களில் அறிகிற விதமாக அறிந்து கொள்ளவில்லை. அடுத்த வசனம் 22.
அவர்கள் தங்கள் ஞானி என்று சொல்லியும் பைத்தியக்காரராகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட காரியத்தில் கவனம் தேவை. யாத்திராகமம் 20:3 முன்னாடியே அவர் எச்சரிக்கிற காரியம் என்ன? யாத்திராகமம் 32:8 தான் நம்ம படித்தோம். இந்த இடத்துல தான் அவங்க கண்ணுக்குட்டியை செஞ்சு கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்லுகிற இடம். ஆனால் ஆரம்பத்திலே யாத்திராகமம் 20 அவர் முன்னாடியே என்ன சொல்லியிருக்கிறார்? என்னையன்றி உனக்கு வேறே தேவன் ஆமென். என்னையன்றி உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டான்னு முன்னாடியே கண்டிஷன் போட்டார். ஆனால் இங்கே கண்டிஷன் போட்டிருந்தாலும் இங்கே காரியம் எப்படி வருது? கண்ணுக்குட்டி தான் கர்த்தர்னு வருது. ஹல்லேலூயா. என்னை அன்றிங்கிற போது நான் கர்த்தரை விடலையே. ஆமென். அங்கே அவங்க நினைக்கிறது என்ன? நான் கர்த்தரை விட்டு இல்லையே. ஆனால் கர்த்தர்னு யார் இருக்கா? இங்கே கண்ணுக்குட்டி இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட காரியத்தில் தேவனுடைய கோபம் நம்மில் வரும் என்றபடியாய் வேதம் சொல்லுகிறது. அதிலே 5வது வசனம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். ஆமென். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து ஹல்லேலூயா. என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். ஆமென். நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருப்பேன். அப்படின்னா நான் கோபமுள்ள தேவனாக இருந்து ஒன்றை மட்டும் இல்லை, உன்னுடைய சந்ததி 3ஆம் 4ஆம் தலைமுறை முறையும் நான் விசாரிக்கிறவனாக இருக்கிறேன் என்றபடியாக சொல்லப்படுகிறது. ஆக இந்த நாளில் கர்த்தரை விட்டு நான் வேறு எதை பிடித்து கொள்கிறவனாக இருந்தாலும் கர்த்தருடைய கோபம் என்மேல் வரும் என்று வேதம் சொல்கிறது. 6வது காரியம், தேவனுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தில் முன்னேறாத போது. ஆமென். என்னாகமம் 32:9 படிங்க. என்னாகமம் 32:9 13 வரையிலும். என்னாகமம் 32:2ஆம் அதிகாரம் 9 முதல் 11 முடிய. அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அத்தேசத்தை பார்த்து வந்து, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு போகாதபடிக்கு அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணினார்கள். அதனால் கர்த்தர் அந்நாளிலே கோபம் உண்டவராகி, உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனாசியனான எப்புனையின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார். அப்படியே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது. கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததியெல்லாம் நிர்மூலமாகும் மட்டும் அவர்களை வனாந்தரத்திலே 40 வருஷம் அலைய பண்ணினார். ஆமென். இது எப்போ சொல்கிறார் அப்படின்னா, அதாவது காரியம் என்ன? முதலாவது கானானை சுதந்திரிக்கும்படியாக 12 கோத்திரம் போகுது. 12 கோத்திரத்துலேயும் ஒவ்வொரு ஆள் போகிறாங்க. இதில் காலேப்பும் யோசுவா மட்டும் என்ன சொல்கிறாங்க? நம்ம நிச்சயம் போனால் ஜெயிக்கலாம் என்றபடியாய். மற்றவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்க? அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்காங்க, நம்ம போனால் நிச்சயம் தோற்று போவோம் என்றபடியாய் மக்களுடைய இருதயத்தை சோர்ந்து போகும்படியாக செய்கிறாங்க. ஆனால் இங்கே வசனம் எதுக்கு இந்த இடம் சொல்லப்படுதுன்னு நீங்கள் வேதத்தில் எடுத்து படிச்சிங்கன்னா, இப்போ இஸ்ரேல் மக்கள் அங்கே யோர்தானுக்கிட்ட வந்துட்டாங்க. இந்த காத்து புத்திரரும் யூதாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யோர்தான் கிட்ட வந்தாச்சு. யோர்தான் கிட்ட வந்தோன்னே இவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் 2 பேரும், யார் 2 கோத்திரம், யூதாவும் காத்துங்கிற கோத்திரமும் இந்த யோர்தானுக்கு இந்த பக்கம் செழிப்பாக இருக்குது, இந்த பக்கத்தை நாங்கள் வச்சுக்கிறோம். மீதி இருக்கிற அந்த 10 கோத்திரம் என்ன பண்ணுங்க, யோர்தானை தாண்டி போய் அங்கே இடத்த பிடிச்சி நீங்கள்லாம் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் மோசைக்கு கோபம் வருது. இல்லையா? என்ன சொல்கிறான்? இவ்வளோ தூரம் உங்களோட வந்து 12 கோத்திரமும் சேர்ந்து தான் இந்த இடத்தெல்லாம் பிடிச்சிருக்குது. இப்போ உங்களுக்கு யோர்தானுக்கு இந்த பக்கம் செழிப்பாக இருக்கிறத பார்த்தோன்னே நீங்கள் 2 கோத்திரம் மட்டும் நாங்கள் இங்கே தங்கிக்கிறோம், அந்த பக்கம் உள்ளதை அவங்க போய் பிடிச்சிக்கட்டோம்னா இது என்ன அர்த்தம்? ஐ மீன், நீங்கள் என்ன பண்ண, உங்களுக்கு ஒரு வேளை இந்த யோர்தானுக்கு இந்த பக்கம் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எடுத்துக்கங்க. ஆனால் இவங்களோடைய நீங்களும் யோர்தானை கடந்து வந்து
அந்த 12 கோத்திரத்துக்கும் எவ்வளோ இடம் தேவையோ அவங்கள எல்லாம் சண்டை போட்டு பிடிச்ச பிறகு அவங்களுக்கு பங்கிட்ட பிறகு நீங்கள் இந்த இடத்துக்கு எடுத்துக்கங்கிறார். ஹல்லேலூயா. அப்போ சொல்லுகிற போது தான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அன்னைக்கு கானானை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லுகிற போது மற்றவங்க இருதயத்தை நீங்கள் ஒடுக்கிவிட்டீங்க, விசுவாசத்தில் குறைவாக பண்ணிட்டீங்க. அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே தேவனுடைய கோபம் வருங்கிறதுக்கு தான் இந்த வசனம் இந்த இடத்துல சொல்லப்படுது. ஹல்லேலூயா. அப்போ காரியம் என்ன? விசுவாசத்தில் நம்ம குறைவாக இருப்போமானா தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியத்தில் விசுவாசத்தில் முன்னேறுகிறவர்களாக இருக்கணும். இன்னும் சரியாக சொல்லணும்னா எப்படி, எந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லலாம்? மோசேயோட காரியத்திலே தடவை தண்ணிக்கு அவங்க பார்க்குற போது பாறையை அடிங்கிறாரு, தண்ணி வருது, எல்லாம் குடிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போன பிறகு 2வது முறை திரும்பியும் தண்ணி இல்லாமல் போகுது. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார்? பாறையோட பேசுங்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் பேசுங்கிற இடத்துல திரும்பவும் மோசே அடித்தபடியினால வேதம் என்ன சொல்லுது? இந்த ஒரு காரியமே வாழ்க்கை முழுவதும் என்னாச்சு? நீ கானானுக்கு போக மாட்டேன்ட்டார். ஹல்லேலூயா. இவ்வளோ நாள் இந்த 20 லட்சம் மக்கள் என்னன்னா, அவன் அக்கா பேசுகிறான், அண்ணன் பேசுகிறான், இவனுக்கு குடும்பத்தில் உள்ளவன் திட்டுறது இல்லாமல் ஊரில் உள்ளவன் எல்லாமே என்னென்னமோ பேசுகிறான். இவ்வளவும் வாங்கிக்கிட்டு இவ்வளோ பேர்த்த வழி நடத்திக்கிட்டு எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். ஆனால் இந்த ஒரே ஒரு விஷயத்தில், கர்த்தருக்குடைய காரியத்தில் நீ பேசுங்கிற போது அடித்தாங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக நீ கானானுக்கு போக மாட்டேங்கிறார். கர்த்தரோட கோபம் அவன் மேலே வருது. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஏன் எழுதப்பட்டிருக்கு? நான் இவ்வளோ நாள் கர்த்தருக்குள்ளே ஓடுகிறவனாக நான் இருக்கலாம். அதுக்கு தான் நான் முன்பே சொன்னேன், விசுவாசத்தில் ஓடுகிற காரியம் ஆவிக்குரிய காரியமும் மாம்சத்துக்குரிய காரியமும் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு கைத்து மேலே நடக்கிற மாதிரி தான். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் போச்சு. ஆமென். எந்த இடத்துல எப்படி ஸ்லிப் ஆகிறோங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆமென். சாத்தான் என்னென்ன விதத்தில் நம்மளை கொண்டு ஸ்லிப்பாக வைக்கும்? ஒன்று பண ஆசையை காமிக்கும், அல்லது ஒரு அன்பை காமிக்கும். உண்மையிலே பார்த்திங்கன்னா அன்பை காமிச்சு மற்றவங்க பேசுகிறாங்க, பாவம் இப்படி செய்கிறாங்களே. ஆமென். அன்பு நம்ம ஸ்லிப் ஆகிடும். ஹல்லேலூயா. இன்னும் ஒவ்வொரு என்னென்ன காரியத்தினால இவங்களை எதில் இவர் வீக்காக இருக்கிறாங்களோ கரெக்டாக அது சாத்தானுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அந்த காரியத்தில் நம்மளை காலை பிடிச்சி டப்புன்னு இழுத்து விட்டுரும். முடிஞ்சு போச்சு கதை. கீழே விழுந்தா படு பாதாளம், திருப்பி எந்திரிக்கவே முடியாது. ஆமென். அப்படிப்பட்ட பாதாளத்தில் நம்ம விழுந்துடுவோம். ஹல்லேலூயா. எப்போ விசுவாசத்தில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம குறைவுகிற போது, ஆமென், அப்போ விசுவாசத்தில் நம்ம குறைகிற போது கர்த்தருடைய கோபம் நம்மேல் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு? என்னாகும் 14:11 பாருங்கள். என்னாகும் 14:11. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். ஆமென். தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாமல் இருப்பார்கள். எத்தனையோ காரியத்தை, அற்புதத்தை, அதிசயத்தை இவங்களுக்கு காமிச்சும் இன்னமும் என்ன விசுவாசிக்காமல் இருக்கிறாங்களேங்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தேவனுடைய கோபம் நம் மீது வரும் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிற போது, யோசுவா 7:1 பார்ப்போம். யோசுவா 7:1. யோசுவா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. ஆமென். எதை எடுக்கக்கூடாது என்றபடியா சொன்னாரோ அதை எரிக்கோவை போய் பிடிக்கிற போது அதை அங்கே ஒருத்தன் எடுத்துக்கிட்டான். ஆமென். ஹல்லேலூயா.
சப்தியின் மகன் கர்மீமுக்கு பிறந்த ஆகான் என்பவன் அதில் எதை தொடக்கூடாது, அங்கேருந்து எடுத்து வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை எடுத்துக்கொண்டபடினால அடுத்த தடவை என்னாச்சு? ஹல்லேலூயா, இவங்க படை எல்லாம் தோற்று போகிறதாக இருக்கிறது. ஒருத்தன் செஞ்ச தப்பு படையே தோற்று போகிறது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால. ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டார். எப்போ? யோசுவா 6:18 பாருங்கள். யோசுவா 6:18. யோசுவா 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்கிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீட்டாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். முன்னாடியே எச்சரிக்கையாக இருங்க, சாபத்தீட்டான காரியம் எதையும் எடுத்துட்டு வராதிங்க என்றபடியாய் எச்சரிக்கை கொடுத்தும் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால அந்த படம் முழுவதுமே தோற்று போகிறதாக இருக்கிறது. அதே போல் 1 சாமுவேல் 15:22 பாருங்கள். 1 சாமுவேல் 15:22. அமலேக்கியர்கிட்ட சவுல் சண்டை போடுகிற காரியத்தில் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆமென். இந்த தப்பு சவுல் பண்ணபடினால அங்கே அமலேக்கியரை முற்றிலுமாக ஆடு மாடுலேருந்து எல்லாவற்றையும் சங்கரிக்கணும் என்கிற காரியத்தில் கொஞ்சத்தை விட்டு வந்துட்டான். ஹல்லேலூயா. இது எல்லா காரியம் என்ன? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற போது பாதி நிறைவேற்றி பாதி நிறைவேற்றாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற காரியத்தில் அமலேக்கியரை முழுசுமாக அழிக்கணும்னு சொல்லுகிற காரியத்தில் மக்களெல்லாம் அழிச்சிட்டான். ஆனால் ஆடு மாடு மட்டும் அவன் சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தருக்கு பலியிடும்படிக்காக இதை வைத்திருக்கிறேன் என்றபடியாய். ஹல்லேலூயா. நல்ல ஆடு மாடெல்லாம் கர்த்தருக்கு பலிபிடிக்கும்படியாக நான் வச்சுருக்கிறேன். கேட்கறதுக்கு ஏதோ நல்ல காரியம் போல தோணுது. ஹல்லேலூயா. அவன் நல்லது செய்கிறது போல தோணுது. ஆனால் தேவனுக்கு பிடிக்காததை எடுத்து தேவனுக்கு பலி செலுத்துகிற காரியம் தேவனுக்கு பிடிக்காது. ஹல்லேலூயா. தேவனுக்கு பிடிக்காத ஒன்றை எடுத்து தேவனுக்கே பலி செலுத்துவது நல்லது என்றபடியா அது தேவனுக்கு பிடிக்காத காரியம். இப்போ இந்த காரியத்தினால என்னாச்சு? சவுல ராஜாவின் பதவியிலிருந்து நான் தூக்கிட்டேங்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே ஆகானை குறித்து பார்க்குற போது என்னாச்சு? அவனை முழுசுமா அவன் யோசுவா 7:26 படிங்க. யோசுவா 7:26. யோசுவா 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஹல்லேலூயா. தேவனுடைய கர்த்தருடைய கோபத்தை மாறணும் அப்படின்னா அவர் பனிஷ்மெண்ட் கொடுத்து தான் மாறுவார். ஹல்லேலூயா. அதை தான் புரிஞ்சுக்கணும். நம்ம செஞ்ச தப்புக்கு அவர் இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார்னா, நான் வழி விலகி போனேன், தேவனுடைய கோபம் வரும்படிக்காக நடந்து கொண்ட காரியத்துக்கு அவர் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு தான் அவர் மாறுவார். சவுலை எப்படி இதிலேருந்து போஸ்ட்லேருந்து கீழே இறக்குனாரோ, இங்கே ஆகானுக்கான காரியத்தை எல்லாம் ஒரு கற்குவியலாக அவனை கல்லால் அடித்து கொன்னாங்களோ. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு பாதிப்பு. எதனால்? என்னுடைய தேவனுடைய வார்த்தைக்கு ஏதோ ஒரு இடத்துல நான் கீழ்ப்படியாததுனால நான் சில பாதிப்பை நான் அடைஞ்சி தான் தீரணும். ஹல்லேலூயா. அதுலேருந்து தப்பிக்க முடியாது. ஆமென். ஏசாயா 42:24-25 படிப்போம். ஏசாயா 42:24-25. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள். யாக்கோபை சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறவர் யார்? அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவோ? அவருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமலும் அவருடைய வேதத்துக்கு செவிகொடாமலும் போனார்களே. இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தின் உக்கிரத்தையும் யுத்தத்தின் வலிமையையும் வரப்பண்ணி அவர்களை சூழ அக்கினி ஜுவாலைகளை கொளுத்தி இருந்தும் உணராதிருந்தார்கள்.
அது அவர்களை தகித்தும் அதை மனதிலே வைக்காதே போனார்கள். ஆமென். யாக்கோப்பை சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறவர் யார்? ஹல்லேலூயா. அது யாக்கோப்பை சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறவர் யார்? யார்? யாக்கோப்பு இஸ்ரவேல் நம்ம தான். இவங்களை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறவர் யாருன்னு கேட்குது வேதம். ஆமென். அவர்கள் பாவம் செய்து அவர்களை விரோதித்த கர்த்தர் அல்லவோ? கர்த்தர் தான் இந்த காரியத்தை செய்கிறார். ஆமென். அவருடைய வழியில் நடக்க மனதாயிராமல் அவருடைய வேதத்துக்கு செவி கொடாமல் போனார்களே. இப்போ காரியம் என்ன? அவர்களை சூழ அக்கினி ஜுவாலையை கொளுத்தி இருந்த போதும் உணராது இருக்கிறார்களே. சில பிரச்சனை எல்லாம் சூழ்ந்து நெருக்கிக்கிட்டு இருக்கிற போதும் தான் செஞ்ச தவற உணராமல் இருக்கிறார்களே. அது அவர்களை தகித்தும் அதை மனதில் வைக்காதே போனார்களே. ஹல்லேலூயா. எந்த இடத்துல தவறு செஞ்சோங்கிறத புரிஞ்சுக்கிறதே இல்லை, புரிஞ்சுக்க முடியல. ஹல்லேலூயா. நான் எவ்வளோ நெருக்கத்தை கொடுக்குறேன், பிரச்சனையை கொடுக்குறேன், ஆனாலும் புரிஞ்சுக்கல. ஹல்லேலூயா. நான் சரியாக தான் இருக்கேங்கிறது. ஹல்லேலூயா. அவர்கள் அதுக்கு அது அவர்களை தகித்தும் அதை மனதில் வைக்காதே போனார்கள். ஹல்லேலூயா. இது தேவனுடைய கோபத்தினால தான் வந்ததுங்கிறதை நம்ம புரியாமல் இருக்கிறோம். ஆமென். இந்த நாளில் தேவனுடைய கோபம் நம்மேல் வராமல் இருக்கணும்னா முதலாவது காரியம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கணும். ரெண்டாவது சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து அநியாயத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கணும். மூன்றாவது காரணம் கர்த்தரை நம்ம சோதிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. 4 திக்கற்றவர்களுக்கு அநியாயம் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. 5வது காரியம் கர்த்தரை விட்டு விலகி வேறு தெய்வத்தை பின்பற்றவர்களாக இருக்கக்கூடாது. 6வது காரியம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தில் முன்னேறுகிறவர்களாக இருக்கணும். கடைசியாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற போது தேவனுடைய கோபம் தானே நம்மில் வராமல் இருக்கும். ஆமென். கீழ்ப்படியாத போது தேவனுடைய கோபம் வரும். இந்த நாளில் தேவனுடைய கோபம் நம் மீதோ நம் குடும்பத்தின் மீது வராது இருக்கும்படியா இப்படிப்பட்ட காரியத்தில் கவனமாக இருப்போம். தேவ ஆவியானவர் தாமே நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. மாமிசத்துக்கு அங்கே வசனம் அதுதான் முன்னாடியே படிச்சுட்டோம். ரோமர் 8:1 மாமிசத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இல்லாதபடி ஆவிக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிற போது ஆக்கினை தீர்ப்பு நம்மளை நெருங்காது. ஆமென். ஜெபிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே உமது கோபம் எங்கள் மீது இல்லாது இருக்கும்படிக்காய் ஆவியானவர் தாமே ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டுவீராக. தேவ கிருபை தொடர்ந்து எங்களை வழிநடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் இப்ப இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.